வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவக்கிரக டூர பத்தி தான் பேச போறோம். என்னிடத்துல ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் பரிகாரங்கள்னு சொல்றது பார்த்தோம்னா, கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற 9 நவகிரகங்கள தான் பரிகாரங்கள் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா, அதான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். அந்தந்த கிரகத்தினோட வைப்ரேஷன் உள்ள ஒரு ஸ்தலம். அங்க என்ன பரிகாரம்னா, முறையா அந்த கோயில்லயே எழுதியிருப்பாங்க, போர்டுல சொல்லியிருப்பாங்க. விளக்கு ஏத்துறதா. எந்தெந்த கிரகத்துக்கு எத்தனை விளக்கு ஏத்துனா, அந்த தோஷங்களோட வீரியம் குறைந்து நன்மைகள் நடக்கும். அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்க தான் இருக்கும். அதனால அத நான் ரெஃபர் பண்ணுவேன். நம்ம இந்த இந்த நோட்டீஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நவகிரக டூருக்கு உண்டான நோட்டீஸ் தான். இதுலயே நம்ம வந்து ஜாதகத்த பார்த்து, அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள், எந்தெந்த ஸ்தலங்கள்ல எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நம்ம எழுதி குடுத்துருவோம். இது கொரோனாவுக்கு முன்னாடி நம்மளே அதை அரேஞ்ச் பண்ணோம். நம்மகிட்ட இருந்தே நம்ம வந்து மாசத்துல 2 டைம், 3 டைம் இது மாதிரி நவகிரகம் 6 படை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எனக்கும் டைம் இல்லாதனால அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ பார்த்தோம்னா, என்னிடத்துல ஜாதகம் பார்த்தா என்னோட பயன்பெற்ற அந்த பரிகாரங்கள் செஞ்சு பயன்பெற்ற ஜோதிட அன்பர்கள் நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க வந்து இப்போ வந்து நவகிரகங்கள் நீங்க சொல்றீங்க. அங்க மத்த டூர் அரேஞ்ச் பண்றவங்க மூலமாவோ அல்லது நாங்களே போனாலும் எங்களுக்கு வந்து என்ன எப்படி செய்யறதுன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. அதே மாரி டூர் மூலமாவோ வேற ஒருத்தர் மூலமாவோ நம்ம போனோம்னா, அத வெறும் அர்ஜென்ட்டா இருக்கு, அவசரப்படுத்துறாங்க. முறையா எங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியறதில்ல. ஒரு கம்ஃபர்டபுளா செய்ய முடியறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் அழைச்சிட்டு போம்போது எனக்கு ஜோதிடம் அந்த பரிகாரங்கள் எல்லாம் நல்லா எப்படி செய்யணுங்கிறதுனால ஒவ்வொரு கஸ்டமரையும் அழகா பொறுமையா விளக்கேத்திட்டு நல்லா தரிசனம் முடிச்சு தியானம் எல்லாம் பண்ணிட்டு மன நிம்மதியோட தான் கோயிலை விட்டு வெளியே வருவாங்க. எல்லாத்தையும் நான் வண்டி ஏறும்போது நல்லா தரிசனம் பண்ணீங்களா, விளக்கெல்லாம் கரெக்டா ஏத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டுதான் நம்ம வந்து வண்டியில ஏற்றி அடுத்த கோயிலுக்கே போவோம். இப்படித்தான் பரிகாரங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தேன் 9 கோயில்கள். அதனால நிறைய பேர் பயன்பெற்று அவங்களோட தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல முறையில வாழ்க்கை இருந்தது. இப்ப வந்து மறுபடியும் எல்லாருமே என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்கறதுனால மறுபடியும் மாசத்துல ஒரு டைம் மட்டும் மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமைக்கு இங்க ஆவடியிலிருந்தே கும்பகோணம் மார்க்கத்தில் இருக்கிற நவகிரகத்துக்கு போயிட்டு பரிகார பூஜைகள் செஞ்சுட்டு மறுபடியும் திங்கட்கிழமை அதிகாலையில 4 மணிக்கு கொண்டாந்து இங்க விட்டுருவோம். ஒரு ஆளுக்கு வந்து 2500 ரூபா தான். சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தான், வர கஸ்டமர்ஸ் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஹோட்டல் நிறுத்துவோம். நல்ல முறையில தரிசனம் பண்ணிட்டு நல்ல மன திருப்தியோட நீங்க